ஹலோ ஆல் நெட்வொர்க் வியூவர்ஸ். விஜய் அண்ட் சங்கீதா அவங்களோட டைவர்ஸ் விஷயம். விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே ட்ரிஷாவை அண்ணியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கேவலத்திலும் கேவலமா ஆயிட்டாரு ட்ரிஷாவுடைய சங்காத்தத்துல. அது வந்து முட்டா ஃபேன்ஸுக்காக விஜய் சொல்ல வச்ச விஷயம். அது விஜய் மேல இருந்த அந்த 1% மரியாதையும் போயிடுச்சு. சினிமா இன்னர் சர்க்கிள்ஸ்ல இது ரொம்ப பிரபலமான ஒரு அஃபேர். ட்ரிஷா கீ கொடுத்து விஜய் வந்து கை ஓங்கிட்டாரு. பசங்க முன்னாடி சங்கீதாவை அடிச்சிட்டாரு. விஜய் வந்து அடிச்சாரு அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லையா? One minute, you have to allow me to finish my answer. ரொம்ப பொறுத்துக்கிட்டாங்க சங்கீதா, ரொம்ப பொறுத்துக்கிட்டாங்க. நடந்ததுக்கு 1% கூட இல்ல இந்த நோட்டீஸ்ல. ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன நடக்காதுதா, இல்ல யாரும் தப்பு பண்ணாம இருக்காங்களா என்ன? அண்ட் ஜெயம் ரவி ஆரம்பிச்சு தனுஷ் ஆரம்பிச்சு இல்ல ஐ டோன்ட் ஸ்லீப் வித் ஹர் எனிமோர். இப்பெல்லாம் தங்கச்சி மாதிரி மூணு சரியா இல்லாத வந்தா இப்படி பேசுவான். அந்த ட்ரிஷா இவங்க ஃபேமிலியே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் மேரேஜ் டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. தனுஷ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஃபீமேல் தனுஷ் கூட கிடையாது. இவங்க ஃபீமேல் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அத்தனை சபலா இருக்கு உங்களுக்கு. Let me finish that. உங்க ட்ரிஷா கொஞ்சம் இறக்குறேன். மேட்டர் முடிச்சுட்டு மனுஷனை சாப்பிடுவோம். 3 மணி நேரம் ட்ரிஷாவை பிராலஸா நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சங்கீதா அவங்க சைட்ல வந்து தப்பே இல்ல, விஜய் மேலதான் ஃபுல் தப்பே இருக்கு. ஏன் இப்படி நீங்க பைபோலரா இருக்கீங்க? பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பாப்பீங்க உலகத்தை. இல்ல அப்படி குட்டி ஸ்டோரி கொஞ்சம் டிகோட் பண்ணலாம் வாங்க. உங்க கேள்வி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. வந்து எனக்கு கூட குட்டி ஸ்டோரி டிகோட் பண்ணலாம். என்ன மயில் பிடிச்ச சோராஸ்தா. இவர் என்ன எடுக்கிறாரு? புல்லு கட்டுக்கா. இதுல ஒரு பிஜேபியும் என் பாக்கெட்ல இருக்கு, திமுகவும் என் பாக்கெட்ல இருக்கு. எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிப்பாரா? ஃபர்ஸ்ட் அந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. விஜய் ஸ்பீச் எல்லாம் ரொம்ப சின்னப்படத்தனமா இருக்கு. these are not political speeches. பஞ்ச் டயலாக் ஸ்பீச் சுறா படத்துல எல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம். பட் எலெக்ஷன் டைம்ல இத கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாங்க, அந்த சிம்பத்தி அல அடிச்சு பேலட் ஆபீஸ்ல விழணும்ல. சோ எலெக்ஷன் டைம்க்கு க்ளோஸ் ஆதான் இதெல்லாம் விட்டுருங்க. உங்க கேள்வி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. வந்து என் கூட குட்டி ஸ்டோரி டிகோட் பண்ணலாம். என்ன மயில் பிடிச்ச சௌராஸ்தால ஒரு நடுவுல நிக்குதான் 4 நிமிஷம் வரைக்கும். அது அவருடைய பஸ் கரூர் இன்சிடென்ட்னு நினைச்சேன் நானு. 4 நிமிஷம் வரைக்கும் எதுக்கு கேஸ் லைட் பண்ணினாரு? சௌராஸ்தா நடுவுல ஒரு பஸ் உருமுது. அது அரசியல் களமெல்லாம் இல்ல. அதுதான் தமிழக மக்கள் மோதிக்கு எடுத்து சொல்றாரு. எல்லாம் காட்டானுங்க, எப்ப பாரு ஊர்மீட்டு நிக்கிற ஜல்லிக்கட்டு காலங்க. இவர் என்ன எடுக்கிறாரு? புல்லு கட்டுக்கா. இதுல ஒரு பிஜேபியும் என் பாக்கெட்ல இருக்கு, திமுகவும் என் பாக்கெட்ல இருக்கு. சப்போஸ் இந்த இந்த எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிப்பாரா? ஃபர்ஸ்ட் அந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. difficult. It will be a hung decision because many reasons. அவருடைய கேம்பெயினிங் கேவலமா இருக்கு. யாருமே அவரோட ஃபேன்ஸ, அவரோட ஆல்ரெடி கன்வின்ஸ்டு ஃபேன்ஸை தவிர புதுசா யாரையுமே அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியல. அவர் ஃபேன்ஸ் மத்தியிலுமே நிறைய பேரு மூச்சு பேச்சு இல்லாம கன்வின்ஸ் ஆகி நவந்துட்டு இருக்காங்க. அவருடைய ஆதரவாளர்கள் சர்க்கிள் இப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ரொம்ப தீவிரமா ரொம்ப நேரமா குதிச்சுட்டு இருக்கிற ஆளுங்க தான் இன்னமும் குதிச்சுட்டு இருக்காங்க. அந்த டூரசெல் பேட்டரியோட லாஸ்ட் சார்ஜ் மாதிரி. கூடிய சீக்கிரம் அவங்களும் விட்டுட்டு விலகிடுவாங்க. So he will not win. But all our elections are rigged. Please know, உங்களுடைய எல்லா பேலட் இதோட சிண்டும் மோதி கையில இருக்கு, ஹேக்கர்ஸ் கையில இருக்கு. என்ன வேணா அவுட்கம் நீங்க எதிர்பார்க்கலாம். மக்கள் ஆனா அவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. பட் மோடி வந்து ஏதாவது ஒரு மோடி மஸ்தான் வேலை பண்ணி ஒரு பெரிய ப்ரௌனி பாயிண்ட் இறக்கி இது அசிங்கமா ஹேக் பண்ணினான்னா விஜய் ஜெயிச்சுட்டாருன்ற ஒரு திடுக்கிடும் தகவல் உங்களுக்கு வந்தாலும் வரும். ஓகே, நீங்க யார் சைடு இருக்கீங்க? நான் என்னைக்குமே அரசியல்வாதி எவன் சைடுலயும் இருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் முடிவு எடுக்க மாட்டேன். நான் இந்த உலகத்திலேயே இந்தியாலேயே இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி எனக்கு பிடிக்கும்னா தட்ஸ் ஒன்லி பிரியங்கா காந்தி. ரேஷனலா இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்கள அமுக்கி வச்சுட்டாங்க. புள்ளைய மேம்படுத்தி ராகுல் காந்தியை முன்னணியில நிறுத்தி பிரியங்காவை சப்ரஸ் பண்ணிட்டாங்க. I think she'll be a very good politician. இன்னொன்னு, I think Kritika would have been a very good politician. Uday's wife. So இப்ப விஜய் கூட கூட்டணிக்கு யாருமே வரல இல்லையா இன்னும்? யார் சொன்னா?
சப்போஸ் இப்ப காங்கிரஸ் அவங்க எல்லாம் வந்தாங்க, அவரு டிஎம்கே அண்ட் மோடியோட கூட்டணியில இருக்காரு. அண்ட் மோடியும் டிஎம்கேயுமே ஓரளவுக்கு கூட்டணியில தான் இருக்காங்க. இப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாடு மோடி கையில தான் போகுது. ஓகே. பட் விஜய் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் டிஎம்கேல, தீய சக்தி. எப்படி சொல்றீங்க நீங்க? அப்பனா அவர் மேடை ஆக்டிங்ல கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் கன்வின்ஸ் ஆகல. ஓகே. எல்லா இடத்துலயுமே தீய சக்தி திமுக, அவங்க மட்டும்தான் எனக்கு ஒரே எதிரி. அதெல்லாம் கன்வின்ஸ் ஆகிற ஆளா இருக்கலாம்ப்பா. நான் எல்லாம் எவ்வளவோ வருஷமா ஓட் போட்டுட்டு இருக்கேன். ஐவ் சீன் பெட்டர் பாலிட்டிஷியன்ஸ் டாக். ஐவ் சீன் தெம் ஆக்சுவலி அட்ரஸ் இஷ்யூஸ். இதெல்லாம் எனக்கு பொம்மலாட்டமா தெரியும். அவர் விஜய் ஸ்பீச் எல்லாம் ரொம்ப சின்ன புலத்தனமா இருக்கு. தீஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ். பஞ்ச் டயலாக் ஸ்பீச் சுறா படத்துல எல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு எல்லா பிரச்சாரத்திலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பெண்களுக்கு முதல் உரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே பெண்கள் பெண்கள் பெண்கள்னு பெண்களை கவர் பண்ண பாக்குறாரு. பாக்குறாரா? சோ இப்போ அதுதான் பதில். அவங்க அதுதான் பதிலே. வீட்ல இருக்க அதுதான் பொண்ணுக்கே பதில்டா. ம். பெண்கள் ஓட்ட கவர் பண்ண பாக்குறாரு. மத்தபடி he doesn't respect women and all. He uses women. He's a womanizer. He doesn't respect women. ஓட்டுக்காண்டி அது. So அவங்க வீட்ல இருந்தே அவங்களுக்கு ஓட்டு வராது இல்லையா அப்போ விஜய்க்கு? அந்த 4 பேரை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படணும் எலெக்ஷன் விஷயத்துல? எல்லாம் 4 டிராப் இந்த ஓஷன். அது ஓட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சமந்தான். சோபா சந்திரசேகர் அவரோட ஓட்டும் உங்க ஓட்டும் என் ஓட்டும் ரோட்ல போற பிச்சைக்காரன் ஓட்டும் இட்ஸ் ஆல் ஈக்குவல். இந்த ஓட்டுன்ற விஷயம் தான் சோபா சந்திரசேகரை இறக்கி பிச்சைக்காரன் லெவலுக்கு கொண்டு வருது. இட்ஸ் அ கிரேட் ஈக்குவலைசர். இதுதான் டெமோக்ரஸி டெஃபினிஷன். ஓகே. இப்ப இந்த இஷ்யூ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், இந்த டைவர்ஸ் இஷ்யூ வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் த்ரிஷா அண்ட் விஜய் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் நிறைய வைரலா போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா அது? நான் இந்த தீனி கொடுக்கற நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன்ப்பா. ப்ரொபகேண்டா பார்க்க மாட்டேன். இதெல்லாம் ப்ரொபகேண்டா நியூஸ். So you personally know everything before itself? Not like that. I know that விடாப்புடியா ட்ரிஷாவை ஏதோ ஒரு ரூபத்துல அவன் லைஃப்ல வச்சுக்க பாக்குறான் விஜய். கண்டா உருட்டுவான். இப்பெல்லாம் அவன் எனக்கு தங்கச்சி மாதிரி. யோ என்னையா உருட்டுற? இல்ல ஐ டோன்ட் ஸ்லீப் வித் ஹர் எனிமோர். இப்பெல்லாம் தங்கச்சி மாதிரி. மூளை சரியா இல்லாத வந்தானே இப்படி பேசுவான். இப்போ இந்த இஷ்யூக்கு அப்புறம் விஜயா இருக்கட்டும் இல்ல த்ரிஷா, 2 பேருமே முன் வந்து அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்வாங்களா இல்ல மாட்டாங்களா? இல்லையா, அவங்க போட்ட பிளான் படி அவங்க 2 பேரும் திரைமறைவுல இருந்து இதை உருட்டி விட்டுருக்காங்கன்றதுதான் பிளான். சோ அவங்க திரைமறைவிலே இருப்பாங்க. ஓகே. சோ இப்ப விஜயன் சங்கீதா சேர்ந்து வாழ்றதுக்கு சான்ஸே இல்லையா? தெரியல. விஜய் மனசு மாறி ட்ரிஷாவை விட்டுட்டு சங்கீதாட்ட மன்னிப்பு கேட்டா எஸ் டெஃபினெட்லி தேர்ஸ் a சான்ஸ். நான் திருந்துட்டேன்னு உண்மையிலேயே ப்ரூவ் பண்ணி ட்ரிஷாவை ஆக்சுவலி கட் ஆஃப் பண்ணினாருன்னா, லண்டன் போய் ஒரு 2 நாள் உட்காந்து பேசினாருன்னா சால்வ் ஆகக்கூடிய விஷயம் தான் இது. ஆனா அவர் பண்ண மாட்டாரு, கௌரவம் பாப்பாரு. ட்ரிஷாவும் விட மாட்டா. ரொம்ப ஷீஸ் காட் ஹர் டென்டக்கிள்ஸ் டூ மச் இன்டு விஜய். விஜய் ரொம்ப பப்பெட் ஆயிட்டாரு. ஓகே. ஏன் அவங்க அம்மா அப்பா கூட, விஜயோட அம்மா அப்பா கூட ஏன் இதுல வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல? என்ன ட்ரிஷா அவங்களையும் பாக்கெட்ல போட்டுட்டாங்க ஷாப்பிங் கூட்டிட்டு போய். ஷாப்பிங்னால அது பண்ண முடியுமா? ஒரு என்ன சொல்றது, வேனிட்டி பிடிச்ச மாமியார ஷாப்பிங்ல கவர் பண்ணலாமே. வேனிட்டி பிடிச்ச மாமனாரும் தான் அவரு. ஷாப்பிங்ல கவர் பண்ணிடலாமே. கிஃப்ட் வாங்கி கொடுத்து எப்படி, லைக் தேர் ஆர் சோ மெனி வேஸ் டு டு தட். வேனிட்டி இஸ் சோ ஈஸி டு கவர். எஸ். சோ நான் இதை கேட்கணும்னு நினைச்சேன். எலெக்ஷன் டைம்ல இந்த இஷ்யூ வந்து இவ்ளோ லைக் டிசம்பர்ல தான் அப்ளை பண்ணாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு, டவுட்ஸ் இருந்துச்சு ஃபேன்ஸ்க்கு, அதெல்லாமே ஓகே. பட் எலெக்ஷன் டைம்ல இதை கொண்டு வரணுமா அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாங்க, அந்த சிம்பத்தி அலை அடிச்சு பேலட் ஆபீஸ்ல விழணும்ல. சோ எலெக்ஷன் டைம்க்கு க்ளோஸா தான் இதெல்லாம் உருட்ட முடியும். ஏர்லியரா உருட்டுனா அந்த சிம்பத்தி அலை அடிச்சு ஓஞ்சிரும் and there'll be a big gap before election. எலெக்ஷன் நெருங்க நெருங்க தான் சிம்பத்தி அலை ஒர்க் ஆகும். இது லாஸ்ட் டெக்னிக். இதெல்லாம் வேற ஒண்ணுமே ஒர்க் ஆகலன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பொண்டாட்டி செத்துட்டா, அம்மா உடம்பு சரியா இல்ல, இருந்தாலும் நான் டெய்லி ஆபீஸ் வரேன், இருந்தாலும் நான் மக்களை சந்திக்கிறேன், இந்த ப்ரெஷர்லயும் ஐம் டெமான்ஸ்ட்ரேட்டிங் தட் ஐ கேன் பி a good leader. லாஸ்ட் ரிசார்ட் டாக்டிக்ஸ் இதெல்லாம். சோ நம்ம இப்ப தொடர்ந்து விஜய் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம்ல. சோ விஜய் என்னதான் அவரோட கட்சியில விஜய் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, விஜய் கூட இருக்கவங்க யாருமே அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே யாருமே அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லையா? ஆமா, உண்மையிலேயே யாரும் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல. அவன் ஒரு ஹிட்லு பாப்பா, ஹிட்லர் ஆட்சி நடத்திட்டு இருக்கான். மத்தவங்க உள்ள இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அவருடைய அடிமைகள். புசி அடிமை நிர்வாகம் தான் நடத்துறாரு. புசி ஆனந்த் அவருடைய அடிமை.
ஜெகதீஷ் அவரோட அடிமை. அப்பப்ப அவர் எலும்பு தோண்டு வீசி எறிவாரு. 2 மாடல்ஸ் கொடுப்பாரு. அவங்க வந்து ஒரு ராத்திரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டோ எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நாய்ங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு எப்படி அவர் வின் பண்ண போறாரு இந்த எலெக்ஷன்? இல்ல டீம் தமிழ்நாடே அவரை மாதிரி கல்ச்சர் இல்ல. அவர் நினைச்சிட்டு இருக்காரு தமிழ்நாடும் அவரை மாதிரி நடத்த கெட்ட நாடுன்னு. அவர் ஃபேன்ஸும் அவரை மாதிரி நடத்த கெட்ட பீப்புள் தான், இதெல்லாம் ஹீரோயிசமா பார்த்து ஓட் போடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் ஓட் போடுறது வந்து பெரும்பாலும் வாய திறக்காம அவங்க வேலையை பண்ற மக்கள் தான். சோசியல் மீடியால கூவுற மக்கள் எல்லாம் கிடையாது. அதான் எல்லாருமே யோசிப்பாங்க, இந்த ஊமையா இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி கான்டாக்ட் பண்றது? கான்டாக்ட் பண்ண முடியாது. நாங்களாதான் நியூஸ் எல்லாம் பார்த்து we make up our own mind. We are not accessible. The genuine voter is actually not at all accessible. Because எதை வச்சும் எங்களை மூல செலவு பண்ண முடியாது. அதான் யதார்த்தம். சோ இவங்கெல்லாம் தப்பு கணக்கு போடுறாங்க, பழைய காலத்து பாலிடிக்ஸ் பண்றாங்க, ரொம்ப அசிங்கமா போகுது. விஜய் இப்ப ரீசெண்டா எந்த ஒரு துக்க நிகழ்வுக்கும் வெளில வரதே இல்ல. லைக் கரூர் இஷ்யூவா இருக்கட்டும், எதுக்குமே வந்து ஆறுதல் கூட வீடியோ சொன்னாரு. நடந்துச்சு. ஐயோ கரூர்ல இட் வர்ஸ் than you think. விஜய் யார்கிட்டயுமே வாட்ஸ்அப்ல பேசல, மொபைல்ல பேசல, யார்கிட்டயுமே வீடியோல பேசல. ஆறுதல் அவங்க எல்லாருக்குமே முன்பணம் 10,000 ரூபாய் ஆதவர்ஜுனா எடுத்துன்னு போய் கொடுத்து, ஒரு வீடியோ மட்டும் கொடுங்க விஜய் அண்ணா பேசினாருன்னு ஒரு வீடியோ கொடுங்க. இப்ப பிஆர் கால் போச்சு அந்த மாதிரி, விஜய் அண்ணா பேசினாருன்னு ஒரு வீடியோ கொடுங்க. ஒரே மாதிரி எல்லாரும் பேசியிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் போச்சு. விஜய் அண்ணா பேசினாரு, கதறி கதறி அழுதாரு, ஒரு பாயிண்ட்ல பேச முடியாம போயிட்டாரு. எல்லாம் ஈயச்சாங் காப்பி மாதிரி எல்லாரும் ஒரே ஸ்கிரிப்ட் சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அடுத்த வாரம் பாக்கி பணம் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேனிஷ். All of them just got 10,000 rupees each, but video commitmentல 1 கோடி கொடுத்துட்டாருன்னு வாங்கிட்டாங்க அவங்க. இந்த சீப் பாலிடிக்ஸ் பண்றாங்க. இவ்வளவு சீப் கட்சி அவங்க. சினிமால இருக்கட்டுமே, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு இந்த மாதிரி படம் எடுங்களேன், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அடிவயத்துல அடிக்காதீங்க. பொலிட்டிக்ஸ்ங்கிறது மக்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் விஷயம். டாக்டர் கிடையாது, பொலிட்டிஷியன் தான் மக்களை காப்பாத்துறான். டாக்டர் ஃப்ராடு. The politician has the cinder of the மக்கள். நம்ம ஜட்டில இருந்து எல்லாமே அரசியல்வாதி கையில தான் இருக்கு. ஜட்டில கை வைக்காதீங்க விஜய்ன்னு சொல்லுவாரு. எங்க ஜட்டில கை வைக்காதீங்க. ட்ரிஷா பாடி இல்லாம சுத்துவாங்க, என்ன வேணா கை வைங்க. நாங்கெல்லாம் ஜட்டி பாடி போட்டுட்டு சுத்துற ஆளுங்க, தயவு செஞ்சு எங்க ஜட்டில கை வைக்காதீங்க. நீங்க ஜட்டி போடுவீங்களா கம்பெனி? உங்க ஜட்டில யாராவது கை வச்சா உங்களுக்கு பிடிக்குமா? விஜய் என்ன வச்சா பிடிக்கும்னு சொன்ன செருப்பு கட்டி அடிப்பேன். அதுதானே யோசிச்சீங்க? சத்தியமா பகவத்கீதை எடுக்கவா? சத்தியமா சொல்லுங்க. நீங்க விஜயனை வச்சா பரவாயில்ல, நீங்க அணில் புத்தி. கண்மணி, அன்போடு எந்த காதல அழைத்தாலும் போக கூடாது. அது பேரு லவ் பாம்பிங். டோன்ட் ஃபால் ஃபார் விஜய்ஸ் லவ் பாம்பிங். ஹி இஸ் ட்ரைங் டு ரேஜ் பேட் புவர் சங்கீதா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, அதெல்லாம் ஒரு ஆளே இல்ல. விஜய் வந்து ஜெகதீஷ் கொஸ்டின் எப்படி லாஸ்ட் ஆகும்? அவன்லாம் ஒரு எலி. ஜெகதீஷ் பத்தி பேச வேணாமே, அவன் ஒரு எலி பிரிச்சாளி. அவன் ஒண்ணுமே இல்ல, ஆமாஞ்சாமி பையன். அவனுக்கெல்லாம் பவர் கொடுத்து கொஸ்டினே கேட்காதீங்க. கண்மணி, இஸ் beneath you. You don't deserve. You are a much bigger anchor than this. Don't talk about this Jagadish. Okay. டிரைவர் பையன். So yes, so அவனுக்கு நிஷாவோட படுக்கணுமா? பேராச பிடிச்ச டிரைவர் பையன். இன்னைக்காவது ஒரு நாள் எட்டி பார்க்கலாமே இவங்க 2 பேரும் மேக் அவுட் பண்றது. அதுக்குதான் ஜெகதீஷ் உட்காந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தாங்க விஜய்க்கு. அந்த சர்க்கிளே அப்படிதான். செலக்ஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் விஜய்க்கு. ஓகே, சோ ஃபைனல் क्वेश्चन. சோ 2026 ஓட எலெக்ஷன் எப்படி இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்க்கிறேன். நான் வோட்டிங் பூத்துக்கு போகும்போது 12 யானை எதிர்பார்க்கிறேன். நான் கீழ்படுறேன்னா, மானாவாரிக்கு சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் யானை சின்னம் இது ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சோ உட்கார்ற யானை, உருள்ற யானை, குதிக்கிற யானை, சன்கிளாஸ் போட்டிருக்க யானை, பல யானை தெரிய போகுது. பட் நான் பேசிக்கலி யானைக்கே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற பட்சத்துல நான் யானை எல்லாமே நான் ஒரு பக்கம் நவத்திட்டு பாக்கிய பாக்குறதா இருக்கேன். ஓகே, சோ எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்றீங்க. டெஃபினெட்லி. ஓகே, பல உருட்டல்கள் எதிர்பாருங்க. டிவிக்கு அலுவலகத்துல இருந்து எல்லாருமே கதறி அழுவணும்ன்றதுக்காக மறைமுகமா லீக் ஆகிற பல கோழத்தனமான டாக்குமெண்ட்ஸ் எதிர்பாருங்க. சங்கீதா மேல பல மனசாட்சி இல்லாத தாக்குதல்கள் எதிர்பாருங்க. இதெல்லாம் தான் நடக்க போகுது. அசிங்கமான பாலிடிக்ஸ் நடக்குது ஆஃப்டர் வெரி லாங் டைம் இன் தமிழ்நாடு. இது கருணாநிதி பாலிடிக்ஸ். கருணாநிதி பண்ற பாலிடிக்ஸ். ஸ்டாலின் கூட இந்த பாலிடிக்ஸ் பண்ண மாட்டான்.
மேபி உதய் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணதான் பிறந்திருக்கானோ என்னமோ. ம். இதெல்லாம் கேவலமான பாலிடிக்ஸ் இதெல்லாம். அந்த ஒரு சாக்கடை ஃபேஸ் we are going through it. Just wait and watch. Yes, wait and watch. And thank you so much. So thank you so much for your time, ma'am. And it was fun. And இன்னொரு வேற ஒரு டாபிக்ல we'll connect again. And thank you so much. Thank you, Kanman. Take care. Bye.